என்னது 800 ஆண்டு பழமையான அம்மன் ஆலயம் நம்ம குடியாத்தம் நகர பகுதியில் இருப்பது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க இந்த வீடியோல விரிவா பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் குடியாத்த குமார். இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் இந்த அம்மன் ஆலயம் குடியாத்தம் டவுன் சுண்ணாம்புப்பேட்டை ஸ்ரீ பொங்கனூர் அம்மன் ஆலயம் தான். இந்த பழமையான ஆலயம் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த தொண்டை மண்டல ராஜாவால் கட்டப்பட்டது என்றும் அதற்கான கல்வெட்டுகள் இந்த கோயிலை சுற்றி இருப்பதை நாம பார்க்க முடியும். இந்த ஆலயத்துல தனித்தனி சன்னதிகளாக சொர்ணமுகீஸ்வரர் மற்றும் சொர்ணமுகி அம்மனுக்கு தனி சன்னதி. அது தவிர விநாயகர் சிலைகள், முருகர், வள்ளி தேவயானையுடன் மூலவரா பொங்கனூர் அம்மன் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாங்க. அந்த அற்புதமான காட்சியை நீங்களே பாருங்க. இந்த வீடியோ படம் பிடிக்கும் நாள் அன்று ஆடி 4ஆம் வெள்ளியை முன்னிட்டு அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடந்தது. திருக்கல்யாண வைபவம் பார்ப்பது நாம கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாமே கொடுத்து வச்சவங்க தான். இந்த சக்தி வாய்ந்த 800 ஆண்டு பழமையான அம்மன் ஆலயத்தை அந்த பகுதி மக்கள் மிகவும் பொக்கிஷமா பார்க்கறாங்க. இந்த ஆலயத்துல நாம என்ன மனசார வேண்டுறோமோ அது உடனுக்குடன் நடக்கிறதா அந்த பகுதி மக்கள் நமக்கு தெரிவிச்சாங்க. இத்தனை அதீத சக்தி வாய்ந்த பழமையான இந்த ஸ்ரீ பொங்கனூர் அம்மன் ஆலயத்தை உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது தரிசனம் பண்ணுங்க. நீங்க வேலூர் மற்றும் குடியாத்தம் சுற்று வட்டார பகுதியில் எங்கிருந்தாலும் நம்ம குடியாத்தம் டவுன் சுண்ணாம்புப்பேட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பொங்கனூர் அம்மன் ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இப்படி ஒரு 800 ஆண்டு பழமையான கோவிலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்க அடுத்ததா இன்னொரு கோயில் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது குடியாத்த குமார். டாடா பை.